நிச்சயமாக நம்ம பாஜகவோட பாப்புலாரிட்டி இங்கே ஏறிட்டு இருக்கு. பட் அதே சமயத்தில் பேரலாக ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஐ புலி என் புலி டி புலி இந்த புலிராஜா அலையன்ஸ் வந்து கொஞ்சம் விழுந்துட்டு இருக்கு. ரெண்டு நம்பிக்கையும் சரியான நம்பிக்கை தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ புலி என் புலியில் ஒரே ஒரு கூட்டணி அமைப்பு மட்டும்தான் முதல்ல இருந்தே அந்யோன்யமாக இருக்காங்க. அது வந்து திமுகவும் காங்கிரஸும். மற்ற நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சொரனாக இருக்கலாம், அது வந்து நிதிஷ்குமாராக இருக்கலாம், மம்தாவாக இருக்கலாம், மகாராஷ்டிரா, எல்லா இடங்களையும் பிச்சுக்கிட்டு போகுது. இப்போ யூசிசி எடுக்கும்போது ஒவ்வொரு மாநிலத்திலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ உத்தரகாண்ட். அது வரும்போது எப்படிப்பட்ட மாற்றம் வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது நம்ம இஸ்லாமிய சகோதரிகளுக்கு நிஜமாகவே ஒரு விடுதலை, பர்சனல் ஃப்ரீடம் கிடைக்கும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அந்த யூசிசி ஒரு சில மாநிலங்கள் ஏற்றுக்க போகிறாங்க, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் ஏற்றுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தமிழகம் போன்ற மாநிலங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க போகிறது கிடையாது, எதிர்ப்பு தான் இருக்க போகுது. இப்படிப்பட்ட நிலைமையில எப்படி சமாளிக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? மற்ற மாநிலங்களில் இருக்கிற இஸ்லாமிய பெண்கள் இவங்களை பார்ப்பாங்க. அப்போ வந்து பை ஆஸ்மோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படியே அந்த டிஃப்யூஷன் ஸ்ப்ரெட் ஆகுது. நம்ம அவங்கள மாதிரி இருக்கணும், நம்ம எல்லாம் இந்தியாவில் தானே இருக்கிறோம், அது ஒரு மாநிலம் நம்ம ஒரு மாநிலம். அப்போ வந்து சின்ன வயசில் 10 வயசு 12 வயசு 14 வயசுலேருந்து ஹைதராபாத்லேருந்து கல்யாணம் பண்ணிவிட்டு ஒமானுக்கு போன எவ்வளோ பெண்கள் எனக்கே தெரியும். அப்போ அந்த இனிமேல் வந்துட்டு பெலோ 18 வந்து கல்யாணம் பண்ண முடியாது. அது வந்து அகைன்ஸ்ட் தி லா. வணக்கம் டாக்டர் ராஜ்குமார். வணக்கம் தேன். சந்தோஷம், திரும்ப ஒரு நேர்காணல். ஆல்வேஸ் நிறைய நீங்கள் பேசுறது கேட்குறது ரொம்ப ஆவலாக மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேயர்களுக்கு எல்லாம் வணக்கம். நீங்களும் நல்ல கேள்விகள் கேட்குறீங்க, ஸோ நல்ல விஷயம் வெளில வருது. தேங்க்யூ வெரி மச். அதே போல் ஃபஸ்ட்டு கேள்வியாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பாத யாத்திரையில் எங்கே போனாலுமே ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து சொல்லலாம், அந்த ஃபஸ்ட் வீக்லேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எப்படியும் வரக்கூடிய தேர்தலில் 400 சீட் வந்துட்டு பிஜேபி கட்டாயம் வெல்லும், எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லுவார், எழுதி வச்சுக்கோங்க சொல்லுவார். இப்போ அதே தான் நேற்று வந்து பார்லிமெண்ட்டில் பிரதமர் அவர்கள் பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது பிரதமர் சொல்லும்போது பாஜக ஆட்சி இப்படி இவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்கு, அது மட்டுமே பேசக்கூடிய பிரதமர் வந்து நேற்று 400 சீட்டை நாங்கள் வந்து சாலிடாக எடுத்துருவோம், 370 கன்ஃபார்மாக பிஜேபி மட்டுமே எடுக்கும்னு சொல்லியிருக்காரு. நேற்று பிரதமர் பேசினதுக்கும் எண்மண் மக்கள் பாத யாத்திரை ஆரம்பிக்கும் போது அண்ணாமலை அவர்கள் பேசினதுக்கும் எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்க முன்னாடியே? இது வந்து தேன், பாஜகங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு சேனை படம் மாதிரி. அது வந்து அடுத்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பிளானிங் அப்போயே ஆரம்பிச்சிடும். ஸோ கட்டாயமாக இப்போ அவர் சொல்கிறாருன்னா நிச்சயமாக ஒரு வருஷத்துக்கு முன்னால் இருந்தே அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு கூர்ந்து நோக்கிற ஒரு பார்ட்டி நம்பர் 1. நம்பர் 2, இந்த அளவுக்கு கடந்த ஒரு 6-7 மாதங்களில் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒவ்வொரு இடத்தையும் போயிட்டு அந்த பிரதமருடைய திட்டங்களை பற்றி எடுத்து சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் சில சர்ச்சைகளையும் அவர் வந்து எதிர்கொண்டு அவர் பண்ணிட்டு வர்றதுனால நிச்சயமாக நம்ம பாஜகவோட பாப்புலாரிட்டி இங்கே ஏறிட்டு இருக்கு. பட் அதே சமயத்தில் பேரலாக ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஐ புலி என் புலி டி புலி இந்த புலிராஜா அலையன்ஸ் வந்து கொஞ்சம் விழுந்துட்டு இருக்கு. அது விழுறதுனாலவே அவங்க சிதறல் நடக்குது. இந்த சிதறலால் நாங்கள் எல்லாரும் 350லேருந்து 60-70 அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து ரொம்ப சிதறல் அவங்க கூட நடக்கிறதுனால அது நமக்கு சாத்தியமாக வருது. பட் இந்த கான்ஃபிடென்ஸ், இந்த தன்னம்பிக்கை இங்கே அங்கே வந்து சேர்ந்துருவோங்கிறது நான் கூட இப்போ இருந்த அண்ணாமலைஜியோட அந்த ராமேஸ்வரத்தில் அவர் பேசும்பொழுது எண்மண் எண் மக்களில் அந்த தன்னம்பிக்கை வந்து அப்படி அந்த 6 மாதம் 7 மாதமாக பிரதிபலிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. அதே தன்னம்பிக்கை தனியாக பிரதமர் மோடி ஐயாவுடைய பேச்சிலும் நேற்று நம்ம பார்த்தோம். நீங்கள் சொல்லும் போது எண்மண் மக்களில் பேசினா சொன்னீங்க இல்லையா, இதை வந்து அதே மாதிரி INDA கூட்டணியில் சரிஞ்சிட்டு இருக்கு. இது கூட அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே சொல்லிட்டார். 2 மந்த்ஸ்ல பாருங்க INDA கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க செதறி போயிடுவாங்க. சீட்டு கட்ட சமீபத்தில் ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி சொல்லியிருந்தாரு. பட் இவங்கெல்லாம் செதஞ்சு போயிடுவாங்க, எல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்க சண்டை போட்டுன்னு சொன்னார். இதை அவர் நம்பிக்கையாகவும் இல்லை ஒரு எதிர்கட்சியாக சொல்ல வேண்டிய கமெண்ட்ஸாக எடுத்தாலுமே கூட பட் ரியலாகவே அப்படி தான் நடக்குது. அது என்னங்க, இது வந்து ரொம்ப அவர் சொன்னது தான் நானும் 2-3 நேர்காணலில் சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு பஞ்ச் ஆஃப் எனிமீஸ், நாம் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் துஷ்மனுங்க, எனிமீஸ் எல்லாம் எதிரிகள். ஆனால் நமக்கு ஒரு வலிமையான ஒரு பொது எதிரி இருக்கான். அந்த ஒரே ஒரு காரணத்தினால அந்த காலத்தில் சாணக்கிய நீதியில் அவர் எழுதியிருக்காரு, 300 வருடங்கள் கிறிஸ்துக்கு முன்னால் 4-5 எதிரிகள் ஒருவனுக்கு எதிர்த்து அவங்க நின்னாங்கன்னா, அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்தோம் அப்படி நின்னாங்கன்னா 2 விஷயம் தெரியுமா. ஒன்று, அது சந்திரகுப்த மௌரியக்கு அவர் சொல்கிறாரு, ஒன்று அவன் தனியாக இருக்கிறவன் வந்து அவன் ஒரு பெரிய தலைவன். அதான் யாரும் சொல்லுவாங்களே, நீ ஒருத்தரை எதிர்த்தா நீ ஒரு தலைவன், பலர் உன்னை எதிர்த்தா நீ பெரிய தலைவன். 2வது, இப்பேற்பட்ட ஒரு கூட்டணி என்றைக்குமே கலையும் என்ன அவர் எழுதியிருக்காரு சாணக்கிய நீதி கௌட்டில்ய அர்த்த சாஸ்திரால. அதே தான் அவங்க பண்ணாங்க, அதே மாதிரி கலையுது.
ஏன்னா யூ கேனாட் பி, அதாவது ஒரு 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 பொது கொள்கை, ஒரு பொது உடைமை இதில் இல்லை. ஒரே ஒரு விஷயம் பொது தான், பொது எதிரி. எந்த வித ஒரு கூட்டணி இது மாதிரி வந்தால் அது நிற்காதுங்கிறது இதுக்கு பல சான்றுகள் இருக்குது. 2வது உலகப் போரில், 1வது உலகப் போர், அதே சான்றுகள் நம்ம இங்கே ஐப்புள்ளி எண்புள்ளி. பட் இந்த இடத்துல இன்னொரு டவுட் வருதுங்க சார். என்னென்னா அண்ணாமலை அவர்கள் சொன்னார் அப்படின்னா ஓகே, எதிர்க்கிறாங்க, ஒரு அரசியல்வாதியாக இந்த மாதிரி கருத்தை வைக்கிறார் ஐஎன்டிஏ கூட்டணி பற்றி. ஆனால் முதல்வர் அவர்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஏர்போர்ட்லேயே ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது சொன்ன ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த டே இன்னைக்கு ஆரம்பித்து எப்படி ஒற்றுமையாக கொண்டு போனோமோ அதே மாதிரி ஒரு பொது எதிரியாக பிஜேபியை நினச்சி 2024 நம்ம ஆட்சியை பிடிச்சோம் அப்படின்ற வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நம்பிக்கையாக ஒரே மாதிரி எல்லாரும் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அந்த நம்பிக்கை தான் நாங்கள் இப்போ வரைக்கும் பயணிக்கிறோம்னு சொன்னார். இவர் வச்சதும் நம்பிக்கை தான். அப்போ எப்படி இது 2 நம்பிக்கை தாங்கிறீங்க? ஆனால் 2 நம்பிக்கையும் சரியான நம்பிக்கை தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐப்புள்ளி எண்புள்ளியில் ஒரே ஒரு கூட்டணி அமைப்பு மட்டும்தான் முதல்ல இருந்தே அன்னோன்யமாக இருக்காங்க. அது வந்து திமுகவும் காங்கிரஸும். மற்ற நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சொரனாக இருக்கலாம், அது வந்து நிதிஷ்குமாராக இருக்கலாம், மம்தாவாக இருக்கலாம், மகாராஷ்டிரா, எல்லா இடங்களையும் பிச்சுக்கிட்டு போகுது. ஆனால் திமுக காங்கிரஸ்ங்கிற இந்த 2 பேர் மட்டும் ரொம்ப ஒரு அன்னோன்ய தம்பதிகள் போல் இருக்கிறாங்க. அது வந்து அதான் அவர் சொன்னார், அதை அப்படின்னு கண்டினியூ பண்ணிட்டுருக்காரு. பட் ஆக்சுவலாக நீங்கள் வந்து யோசித்து பார்த்தா இந்த அலையன்ஸ் கூட்டணியால் திமுகவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஆல்ரெடி அவங்க 39 வச்சுருக்காங்க. இந்த கூட்டணி வைக்கிறதுனால 45 கிடைக்கும் போது 39 இல்லைன்னா கொஞ்சம் சரியும், அது 38 ஆகலாம், 35 ஆகலாம், 20 ஆகலாம், 10 சீட் ஆகலாம். ஸோ இந்த கூட்டணியோட சேர்றதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லை. அப்படி இருந்தும் ஆனால் நமது மாண்புமிகு முதலமைச்சர் வந்து என்னமோ ஐப்புள்ளி எண்புள்ளி இந்த கூட்டமைப்புக்கு ஓரளவுக்கு அவர் வந்து விசுவாசியாக தான் இருக்கார். அது உண்மை தான். ஆனால் சுற்றி எல்லாம் செதறி பீஸாக விழுந்துக்கிட்டு இருக்கு. இதாங்க விஷயம். அப்போது அவ்வளோ பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது உண்மையிலேயே நீங்கள் புள்ளி வச்சமாக சிறந்துச்சு சொல்லியிருக்கீங்க. எல்லாரும் இப்போ அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது பார்லிமெண்ட் எலெக்ஷன் இப்போ வரும்போது இந்த அளவுக்கு பிஜேபிக்கும் இந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இப்போ மாறி இருக்கு. அதனால தான் 400 சீட்ஸ் சொல்ல முடியுதுங்கிறீங்க. ஆமாம், இதனால தான் கரெக்டாக சொல்லிட்டீங்க. அதான் ரீசன் சொல்கிறீங்க. ப்ளஸ் இன்னொரு நடு ரீசன் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் வந்தது. அந்த ஐஎன்டிஏ சரிவுக்கு ஒரு காரணமாக இருந்தது நமது மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினுடைய சனாதனம் ஸ்டேட்மெண்ட். உடனே அவங்க பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சரி, மம்தா சரி, எல்லாரும் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கும் அதுக்கு மல்லிகார்ஜுன் கார்கே முதற்கொண்டு அவர் சொல்லிட்டாங்க எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா வடக்கு இந்தியாவில் வந்து இந்துக்கள் வந்து ரொம்ப தீவிரமாக இந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அவங்ககிட்ட போய் முட்டிக்கிட்டு நான் சனாதனம் ஒழிச்சிருவேன்னு சொன்னால் பிரச்சனையாயிடும். ஸோ இதெல்லாமே பல்வேறு கணக்குகள் எடுத்து பார்க்கும்பொழுது சரிவ ஆரம்பிச்சு. எதுக்கு இந்த கேள்வினா, ஒருவேளை நிதிஷ் அவர்கள் இப்போ தானே வெளியே போனார், அது உள்ளே வரும்போதே வெளியே போன முடிவோடு வந்திருப்பாரான்னு மக்கள் நினைப்பாங்க இல்லையா? நிதின் கட்கரி வந்து நெடுஞ்சாலைக்கு அவர் தான் அமைச்சர். சொன்னாங்க எங்கே சாலைகள் இருந்தாலும் தப்பி தவறி ஒரு சாலையில் ஒரு யூட்டர்ன் வந்தால் இனிமேல் அந்த யூட்டர்னை வந்து நம்ம வந்து நிதிஷ்குமார், யூட்டர்னுக்கு பதிலாக எல்லாத்தையும் நிதிஷ்குமார்னு கூப்பிடு, ஏன்னா அவர் தான் ரொம்ப ஃபேமஸ், எங்கே போனாலும் டப்புன்னு யூட்டர்ன் அடிச்சுட்டு வருவார்னு சொல்லுவாங்க. ஸோ பட் இதுக்காக அவர் பிளான் பண்ணி போகல. அவருடைய பழக்கமே அது மாதிரி தான். சில பேர் சுற்றி ஓடுவாங்க, அது மாதிரி அவர் யூட்டர்ன் போட்டு தான் வண்டியை ஓட்டுவார்னு நினைக்கிறேன். ஸோ நேஷனல் லெவலில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எப்படி இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தபடியே இப்போ ராமர் கோவில் கட்டினாங்க. மிகப்பெரிய உலகளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது இந்தியாவில் மெயினாக. அடுத்தது வந்து இப்போ யூசிசி சொல்கிறதெல்லாம் பாஜக செஞ்சுக்கிட்டே வராங்க. இப்போ யூசிசி எடுக்கும்போது ஒவ்வொரு மாநிலத்திலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து இப்போது உத்தரகாண்ட். அது வரும்போது எப்படிப்பட்ட மாற்றம் வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? அது நம்ம இஸ்லாமிய சகோதரிகளுக்கு நிஜமாகவே ஒரு விடுதலை, பர்சனல் ஃப்ரீடம் கிடைக்கும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அந்த உத்தரகாண்டில் நான் படித்தேன், அவங்க 734 பேஜ் கொண்டு வந்திருக்காங்க. ஏன் வந்து உத்தரகாண்ட் பண்ணாங்கன்னா இது வந்து சென்ட்ரல் லிஸ்ட்டு அல்லது வெறும் மாநில லிஸ்ட் இல்லாமல் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ 2 பேரும் சேர்ந்து இயங்கினா தான் அது நடக்கும். ஸோ இந்த டபுள் என்ஜின் கவர்மெண்ட் சொல்கிறாங்களா, அந்த டபுள் என்ஜின் கவர்மெண்ட்டில் சீக்கிரமாக வந்து இயங்கும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 2 விஷயங்கள் தாங்க யூனிஃபார்ம் சிவில் கோடில் மெயினாக. சின்ன குழந்தையா பெண்ணாக இருக்கும்போது கட்டி கொடுக்காது. ஒவ்வொரு ஆட்டோலையும் பெண்களுக்கு திருமண வயது 21 போடுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இது மாதிரி 6 வயசில் 7 வயசில் 8 வயசில் கட்டி கொடுக்கக்கூடாது. அது ஒன்று. 2வது பாலிகாமி, அதாவது ஒருவன் வந்து பல மனைவிகளை கல்யாணம் பண்ணிக்கிறது, அப்புறம் தலக்குன்னு சொல்லி போயிடுறது. இப்போ அந்த முத்தலக் பகுதியை மட்டும் நம்ம சென்ட்ரல் கணக்கில் எடுத்துட்டாங்க. பட் இப்போ இன்னும் பாலிகாமி இருக்குதே, சரி நீ தலக்குன்னு டிவோர்ஸ் பண்ண முடியாது, ஆனால் இப்போ 4-5 கட்டிக்கலாமே, 4 கட்டினா அந்த பெண்களுக்கு வந்து எங்கே உரிமை? ஸோ இப்போ யூசிசி வந்து உத்தரகாண்டில் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கெல்லாம் ஃப்ரீடம் கிடச்சிரும்ன்றீங்க. பெண்களுக்கு வந்து ஒரு கணவன் ஒரு மனைவின்னு இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு விவாதம் டிவோர்ஸ் வருது வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அவங்க ரெகுலராக
மற்ற ஹிந்துஸ் எல்லாம் எப்படி ஒரு நீதிபதி கிட்ட போய் டிவோர்ஸ் கோர்ட்டுக்குள்ள சிவில் கோர்ட்டில் போய் பண்ணிக்கலாம். தவிர ஒரே 30 செகண்டில் தலக் வெளில போ, அது முடியாது. அல்லது வந்து எனக்கு பிடிக்கலையா, ரெண்டாவது நான் கட்டிக்கிறேன், 3வது கட்டிக்கிறேன், 4வது கட்டிக்கிறேன், இது முடியாது. இப்போ நம்ம அப்படி பண்ணும்பொழுது நம்ம இஸ்லாமிய சகோதரிகளுடைய உரிமைகளை நம்ம காக்கிறோம். இது யாருக்கு பிடிக்காது? இது சில இஸ்லாமிய ஆம்பளைங்களுக்கு, இந்த பேட்ரியார்கள்னு சொல்லுவாங்கல்ல, ஆணாதிக்கம் உள்ள ஆண்களுக்கு இது பிடிக்காது. கண்டிப்பாக. இந்த இடத்துல யூபியில் எடுத்துக்கும் போது இஸ்லாம் பெண்கள் தான் அதிகமாக வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. கரெக்ட். இது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ யூசிசி ஒரு சில மாநிலங்கள் ஏற்றுக்க போகிறாங்க, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் ஏற்றுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தமிழகம் போன்ற மாநிலங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க போகிறது கிடையாது, எதிர்ப்பு தான் இருக்க போகுது. இப்படிப்பட்ட நிலைமையில எப்படி சமாளிக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ எப்படி பிரச்சனை வரும் தானே? அங்கே இருக்கிறவங்க மட்டும் இப்போ ஒன்றும் இல்லை சார், உத்தரகாண்டில் இருந்துட்டு இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பெண்கள் பிரச்சனை கிடையாது, ஓகே எல்லாம் இதுவாகிட்டு சொல்லிட்டு ஆண்களுக்கு கோவம் வரும். அவங்க வந்து வேறு ஸ்டேட்டுக்கு போய் செட்டில் ஆகுறாங்க, செட்டில் ஆகிட்டு அங்கே இந்த மாதிரி மேரேஜ் பண்ணுறாங்க. அப்போ எப்படி தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் நீங்களே ஐடியா கொடுப்பீங்க போல இருக்கே தேன். பட் நீங்கள் சொல்கிறது கரெக்ட். இப்போ உத்தரகாண்ட்லேருந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர் இருக்கார், அங்கே ஒரு மனைவி இருக்குது. டக்குன்னு வந்து சென்னையிலையோ அல்லது ஹைதராபாத்தில் போய் இன்னொரு மனைவி எடுக்க முடியும். அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து எல்லாமே இந்த ஆதார் கார்டில் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுனால எந்த இடத்துக்கு போனாலும், இப்போ அவர் வந்து தெலுங்கானாவுக்கு வந்து கட்டிக்கிறாரு வச்சுக்கோங்க, அது ஆதார் கார்டில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா, மனைவிக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா ரைட் இன்ஃபர்மேஷனில் போட்டு இது மாதிரி அந்த ஆதார் கார்டு அங்கே வந்து பதிவாயிருக்கு, இன்னொருத்தருடைய கணவன் கண்டுபிடிச்சி உடனே அங்கே வந்து அவர் மேலே கேஸ் போடலாம், இங்கே உத்தரகாண்டில். அது ஒன்று. பட் சமுதாய மாற்றம்ங்கிறது, சோஷியல் சேஞ்ச் கிராஜுவல் ப்ராசஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் இருக்கிற பெண்கள், நீங்கள் இது மேலே ரொம்ப இஸ்லாமிய பெண்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எப்படி உத்தரப்பிரதேசில் வந்து இஸ்லாமிய பெண்கள் அப்படியே மாஸ் ஓட்டிங் பண்ணாங்க, முஸ்லிம்ஸ் இங்கே ஓட் பண்ண மாட்டாங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே பெண்கள் எல்லாம் வந்து மோடிஜிக்கும் யோகிக்கும் வந்து ஓட் பண்ணாங்க. அதே போல் அந்த ஒரு பெரிய ஒரு பேர் அலை மாதிரி வரும். பெண்கள் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், சுதந்திரத்தோடு இருக்கோம், விடுதலையோடு இருக்கோம், இவங்க சும்மா அப்படி போய் எங்களை டிவோர்ஸும் பண்ண முடியாது, இன்னொருத்தையும் கட்ட முடியாதுன்னு அது அவங்க உத்தரகாண்டில் இருக்காங்கல்ல, மற்ற மாநிலங்களில் இருக்கிற இஸ்லாமிய பெண்கள் இவங்களை பார்ப்பாங்க. அப்போ வந்து பை ஆஸ்மோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படியே அந்த டிஃப்யூஷன் ஸ்ப்ரெட் ஆகுது. நம்ம அவங்கள மாதிரி இருக்கணும், நம்ம எல்லாம் இந்தியாவில் தானே இருக்கிறோம், அது ஒரு மாநிலம், நம்ம ஒரு மாநிலம். அப்போ வந்து ஒரு 3-4 வருடங்களில் சோஷியல் சேஞ்ச் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். நான் சொன்னால் போல் 3-4 வருடங்களுக்குள்ளார இந்த இஸ்லாமிய சகோதரிகளுடைய ஓட்டு நம்ம எடுக்கணும்னா அவங்களுக்கு வேண்டியது கொடுக்கணும். எப்படி உத்தரகாண்டில் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இங்கே கொண்டு வரணும். ஸோ இந்த சோஷியல் சேஞ்ச் வந்து, இது பேர் எக்கனாமிக்ஸில் பாட்டம் அப் டிரைவ். பெண்கள் கீழே இருந்துட்டு இப்படி பண்ண தான் நாங்கள் ஓட்டு போடுவோங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா, வேறு வழி இல்லாமல் கவர்மெண்ட் சொல்லுவாங்களா, இல்லை நாங்கள் வந்து இஸ்லாமிய ஆண்களோடு தான் இருக்கிறோம், நீங்கள் கஷ்டப்படுங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி ஆட்டோமேட்டிக்காக இந்த பெண்களுக்கு விடுதலை வரும். அதுக்கு வந்து பாரதியார் சொன்ன மாதிரி அக்னி பொறி ஒளினை கண்டேன், அதை அங்கே ஒரு காட்டினில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு போல் ஏதாவது ஒரு இடத்துல அந்த அக்னி பொறியை போட்டு கொளுத்தி போடணும். அது உத்தரகாண்டில் இப்போ போட்டான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பெண்கள் எல்லா இடத்துலையும் வாட்ஸ்அப் வச்சுட்டு இருக்கிறவங்க, ட்விட்டர்லையோ ஃபேஸ்புக்லையோ எல்லாம் தெரியும். இது மாதிரி இங்கே பெண்கள் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி, சங்ககால தமிழில் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வச்சுருந்தாங்க. அஃப்கோர்ஸ் அந்த சங்கத்தை பற்றி பேசுகிற யாருமே ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு இருக்கிறது இல்லை. அதான் சொல்லுவாங்களே, கற்பை பற்றி எவ்வளோ நேரம் பேசிட்டு அப்புறம் வண்டியில் ஏறினா டிரைவர் கேட்பான், 2வது வீட்டுக்கு போகணும், 3வது வீட்டுக்கு போகணும். அப்படி இல்லைன்னா கூட நம்ம வந்து ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற ஒரு கோட்பாடு அது வந்து எல்லா இடத்துலையும் வந்துருச்சுன்னா நம்ம இஸ்லாமிய பெண்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. சின்ன வயசில் 10 வயசு 12 வயசு 14 வயசுலேருந்து ஹைதராபாத்லேருந்து கல்யாணம் பண்ணிவிட்டு ஒமானுக்கு போன எவ்வளோ பெண்கள் எனக்கே தெரியும். அப்போ அந்த இனிமேல் வந்துட்டு below 18 வந்து கல்யாணம் பண்ண முடியாது. அது வந்து அகேன்ஸ்ட் லா. அதை வந்து பண்ணால் அது வந்து கார்டியன்ஸ்க்கு வந்து கிரிமினல் கேஸ், அது அந்த அப்பா அம்மாவுக்கு கிரிமினல் கேஸ் வரும். ஸோ பெண்களை என்ன சொல்லுவாங்க, படிப்பாங்க. அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காரு மோடிஜி, நீ படிச்சுட்டு கிராஜுவேஷன் முடித்தா 51,000 ரூபாய் ஒரு திட்டம் உடனே வருது. இப்படி அவங்களை என்கரேஜ், அப்படி படிச்சுட்டு ஒரு கிராஜுவேட் ஆகி தன் கால்களிலே அவங்க நிற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இது மாதிரி சும்மா அந்த 4 பெண்டாட்டியில் நானும் ஒரு பெண்டாட்டி நினைக்க மாட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே பொண்ணுங்கெல்லாம் உஷாராயிடுவாங்க சொல்கிறீங்க. கரெக்டாக சொல்கிறீங்க, நீங்கள் சூப்பராக சொல்கிறீங்க. பெண்கள் வந்து இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய சகோதரிகள் உஷாராக மாறிவிடுவார்கள், நல்லா உஷாராயிடுவாங்க. அதுக்கு வந்து வேறு வழியே இல்லாமல் அரசியல்வாதிகள் இவங்களோட இவ்வளோ பெரிய ஓட்டு வங்கி, அவங்க அதே போல் இப்படி படித்து ஒரு பிஏஓ ஒரு எம்ஏஓ பிஎட் பண்ண ஒரு பெண்கிட்ட நீங்கள் தான் போடணும், ஏன்னா
உன்னுடைய கணவன் இப்படி சொல்கிறான்னா போயாண்டுவாங்க. குருமார்கள் அவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்கிறத கேட்கணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல சார். மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து இவருக்கு ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லும் போது யாருமே வந்து நோ சொல்லாமல் எல்லாமே ஓகே சொல்லிட்டு அதே மாதிரி தான் ஓட் பண்ணுவாங்கன்ற மாதிரி நம்ம பார்க்குறோம் இல்லையா. இனிமேல் அப்படி இருக்காதுன்னு அது மாறிடும், மாற ஆரம்பிச்சிருச்சு. குஜராத்தில் மாறிடுச்சு, ராஜஸ்தானில் மாறிடுச்சு, உத்தரப்பிரதேசில் ஒரு பெரிய அளவுக்கு மாறிடுச்சு. இப்படி இந்த மௌல்விகள் குருமார்கள் சொல்லும்போது அது கேட்காதவங்க யார்? பெண்கள். அது என்ன பெண்கள்? படித்த பெண்கள். ஸோ எங்கே படித்த பெண்கள் இருக்காங்களோ அங்கே வந்து வெளிச்சம் வரும் அந்த சமுதாயத்துக்கு. பெரிய மாற்றம் வரும். மிகப்பெரிய விஷயமா இருக்கு. கரெக்ட், பெரிய விஷயம் ஆகும். ஸோ அப்படி பார்த்தா அரசியலுக்கு வந்துடுவோங்க. தமிழ்நாட்டில் வந்து ஆண்ட கட்சியும் சரி, இப்போ ஆள்கின்ற கட்சியும் சரி, திராவிட கட்சிகள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நாங்கள் தான் சிறுபான்மையினருக்கு ஆதரவானர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி அதிமுகவும் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போது இவங்க ரெண்டு பேருமே, ரெண்டு கழகங்களுமே வந்துட்டு சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருக்கிறோம், அதே மாதிரி அவங்க தனிப்பட்ட உரிமையில் வந்து தலையிடக்கூடாதுன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. ஸோ யூசிசிக்கு அகேன்ஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் நாளைக்கு யூசிசி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு பெண்கள் போராடக்கூடிய நிலைமை கூட வருமோ? வெரி நைஸ் பாயிண்ட்டு. இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல, இந்த ஆண்ட கட்சி ஆளுநர் கட்சி இவங்க எல்லாம் நிஜமாவே இஸ்லாமிய சகோதரிகளோட சைடில் இருந்தாங்கன்னா இப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அந்த இஸ்லாமிய மௌல்விகளும் ஆண்களுக்கும் அவங்களோட சேர்ந்து போகிறாங்க. எதுக்காக? ஓட்டுக்காக. அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது பெண்கள் 50% ஆஃப் த ஓட்டு எப்படியும். இந்த மாற்றம் வரும்போது வேறு வழி இல்லாமல் இந்த திராவிட கட்சிகள் இப்படி பண்ணுவாங்க. நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் சொல்கிறீங்க ஓரளவுக்கு அவங்க சிறுபான்மையருக்கு பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இன்டைரக்டாக ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். எலக்ட்ரிசிட்டி ஓடுது, இப்போ இங்கே ஓடுது. ஒரு ஜென்ரல் பப்ளிக் வந்து தமிழ்நாட்டில் வந்து 7.85 ரூபாய் ஒரு யூனிட். இந்து கோயிலில் 7.85 ரூபாய். ஆனால் மஸ்ஜிதில் வந்து 1.35 ரூபாய், சர்ச்சில் 1.35 ரூபாய். இது வந்து அவங்க சொல்கிறாங்க நாங்கள் சிறுபான்மையர்களுக்கு மட்டும் பண்ணுறோன்னு. ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணாங்க, பெரும்பான்மையர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரும்பான்மையர்கள் இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குறாங்க. இந்த 2 ஆண்டவர்களும் சரி ஆண்டு இருக்கவங்களும் சரி. இப்படி ஏன் அது மாதிரி இருக்கணும்? நான் என்ன சொல்கிறேன், சமூக நீதியா, சமூக நியாயமா? அப்போ சர்ச்சுக்கும் கோயிலுக்கும் மாஸ்க்குக்கும் எல்லாம் 1.35. ஏன் நீ வந்து சர்ச்சுக்கும் மாஸ்க்குக்கும் மட்டும் 1.35 வச்சு இந்து கோயிலில் கூட மட்டும் ஜாஸ்தி கட்டணும்? ஏன் அந்த சப்சிடி? இது லீகல் டேர்ம்ஸில் வந்து பேரிட்டிம்பாங்க. எல்லாத்துக்கும் வந்து ஈக்குவலன்ஸ், ஒரு சம உரிமைகள். ஸோ அந்த வகையில் அவங்க சொல்கிறது ஒன்று தான். அதாவது நம்ம கோயில் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சனாதனத்தை போடுறேன் எலக்ட்ரிசிட்டி முதற்கொண்டு அதிகம். கோயில் வந்து அறநிலை கட்டளை, அங்கே வந்து தனி வக்ஃப் போர்டு, தனி கிறிஸ்டியன் டயசிஸ். ஸோ நான் திருப்பியும் ஒவ்வொரு இன்டர்வியூவில் நேர்காணல் தான் சொல்லுவேன், ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் எனி ரிலிஜன். நானே வந்து பாஜகவுடைய சப்போர்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா முழுசாக விவிலியத்தையும் குரானையும் ஹதீத்தையும் படித்த ஒரே ஆள் நான் தான் இருப்பேன் நினைக்கிறேன். எனக்கு எடுத்து நான் கோட் பண்ண முடியும், இந்த சுறால் எப்படி இருக்குது, அந்த சுறால் எப்படி இருக்குது. பட் இது வந்து ஒரு சமுதாய அநீதி. ஏதோ 2 பேருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி மூணாவது ஒரு தம்பிக்கு மட்டும் நம்ம சப்போர்ட் பண்ணாத போல தானே இருக்குது. ஸோ இது ரொம்ப ராங். அப்படி நீங்கள் சொன்னது கரெக்ட். அப்படி நம்ம வந்து அமுக்கி தள்ளி பெரும்பான்மையில இந்த இடத்துல பெண்கள், எனக்கு என்ன டவுட்னா, இப்போ இதுக்கு வந்து பெண்கள் ஃபர்ஸ்ட் ஆதரவு தெரிவிப்பாங்களா இல்லை எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்னு டவுட்டாக இருக்கு. இல்லை இந்த மாதிரி இப்போ யூசிசி படி இருக்கிறது ரூல்ஸ் கூட வேண்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெண்கள் இருப்பாங்களா அப்படின்னு கேள்வி இருக்கு. குட் கொஸ்டின். அப்படி இருந்தால் எங்களுக்கு முத்தலக்கு வேணாம், நாங்கள் தாலிபான் வகுத்த வழியிலே நாங்கள் போயிட்டு இருக்கிறோம், நாங்கள் வந்து வெறும் அடிமைகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் முத்தலக்குங்கிறது அப்பேற்பட்ட ஒரு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வந்தது நம்ம இஸ்லாமிய சகோதரிகள் கிட்ட. 100க்கு 100 எந்த ஒரு அம்மா கிட்ட போயும் உங்கள் கணவன் வேறு இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொன்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு ஜாக்பாட், இந்த கான் பனேகா க்ரோர் பற்றி பிக் பாஸ் வந்து வின் பண்ண மாதிரி ஒரு லாட்ரி அடித்த மாதிரி சந்தோஷப்படுவாங்க. முத்தலக்கோட மனசுக்குள்ளே இருக்கும், வெளியே காமிச்சிக்க மாட்டாங்கன்றீங்க. நான் நினைக்கிறேன் வெளியில் கூட அந்த பிரதிபலிப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இப்போ குறிப்பாக அது வந்து தேர்தலில் வரும். அது குறிப்பாக யார் அவங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொண்டு வந்து கொடுத்து இந்த மாதிரி அவங்க கணவன் எங்கேயாவது சுற்றினாலும் உள்ளே போட்டலாமா பயந்துருப்பான்னு சொல்லி அந்த பவர் அவங்க கையில் கொடுக்குதா அவங்களுக்கு டெஃபினட்டாக ஓட்டு கிடைக்கும். அப்போ ஏற்கனவே இப்போ தமிழ்நாட்டில் வந்து யங்ஸ்டர்ஸ் ப்ளஸ் வந்து விமன் எல்லாமே வந்து பிஜேபிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற அலையும் பார்க்குறோமோ, எஸ்பெஷலி ஃபார் அண்ணாமலை. அப்படி இருக்கும்போது இந்த சிறுபான்மையினருக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு திமுக அதிமுக ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்கன்னா, இந்த பக்கம் வந்துட்டு பெண்களுக்கு முழு ஆதரவாக பிஜேபி இருக்கிற மாதிரி இருக்குது. ப்ளஸ் அந்த இடத்துல ஆண்களுக்கும் தான் ஒட்டுமொத்த இஸ்லாமுக்கு அப்படி தான் கொண்டு வராங்க வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இடத்துல எப்படி தமிழ்நாட்டில் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? அன்னைக்கு நிலைமைக்கு எந்த பார்ட்டி என்ன சொல்லி கேட்பாங்க? இவங்க வந்துட்டு இல்லை நாங்கள் ஆண்கள் பக்கம் சப்போர்ட்டு, பிஜேபி பெண்கள் பக்கம் சப்போர்ட் நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சூப்பர் கொஸ்டின். நான் நினைக்கிறேன் எல்லாரும் நேயர்களுக்கு கேட்டுக்குங்க. 1947 சுதந்திரம் வாங்கினோம். இப்போ 2024 முதல் முறையாக
தமிழ்நாட்டில் இந்த 76-77 வருடங்களில் முதல் முறையாக நீங்கள் ஆக்சுவலாக இஸ்லாமிய வாக்குகளை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்களெல்லாம் முக்கால்வாசி இந்த சிறுபான்மையர்காக நாங்கள் பண்ணுறோம்னு சொல்கிற திராவிட கட்சிகளுக்கு போடுவாங்க, பெண்கள் எல்லாம் பாஜகவுக்கு போடுவாங்க. பட் இது வந்து நீங்கள் இன்னொரு பரிணாமத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்களில் வந்து 50, பெண்களில் 50 வச்சுக்கோங்க. அந்த 50-50ல் வந்து 25-25 திமுகவுக்கு போகுது, அதிமுகவுக்கு போகுது வச்சுக்கோங்க. இந்த பக்கம் 50% அப்படியே இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த போதிய அளவுக்கு விழிப்புணர்வு நம்ம இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய சகோதரிகளுக்கு வந்துருச்சுன்னா பெரிய ஸ்விங் ஃபோர்ஸ் ஆகிடும் பாஜகவுக்கு, பெரிய ஸ்விங் ஃபோர்ஸ். ஒரு இமேஜினேஷன் போவோம் சார். ஒரு பக்கம் வந்துட்டு ஆமாம் பாஜக யூசிசி கொண்டு வரணும் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்குன்னு பெண்கள் போராடுறாங்க வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் ஆண்கள் வந்துட்டு இல்லை நாங்கள் எகெயின்ஸ்ட் சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன். இது தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்போ 4 கல்யாணம் நாங்கள் பண்ணிப்போம், 2 கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்றதுக்கு வந்துட்டு மக்கள் ஆதரவு தருவாங்க, கட்சியும் ஆதரவு வந்து தரும்னு நினைக்கிறீங்களா? அப்படி சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக டிவிலேயோ இல்லை சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய உங்களை மைண்ட் செட் எல்லாம் எப்படி இருக்கும்? மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் சார்? நான் என்ன நினைக்கிறேன் தேன், அந்த ஆண்கள் தாக்கம் வந்து இல்லை. நீங்கள் உத்தரப்பிரதேசில் இருக்கிற ஒரு இஸ்லாமிய குடும்பமோ அல்லது பங்களாதேஷில் இருக்கிற வெஸ்ட் பெங்கால் இருக்கிற இஸ்லாமிய குடும்பம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இஸ்லாமிய குடும்பம், தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து தமிழ்நாடு இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் ஒரு மனைவி உள்ளவர்கள், பெரும்பாலும் நம்ம தமிழ் பண்பாடு உள்ளவர்கள். இந்த டாலிபானைசேஷன் போல் அல்லது உத்தரப்பிரதேசில் இந்த பீகார் அண்ட் வெஸ்ட் பெங்கால் யாரும் நான் காழ்ப்பு சொல்கிறேன், நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நிறைய பேருக்கு 3-4 மனைவிகள், 10-12 பசங்க அது மாதிரி இருக்கும். நம்ம ஆட்கள் வந்து அதாவது ஒரு பரிணாம வளர்ச்சியில் இன்னும் படித்தவங்க இருப்பாங்க, ரொம்ப அன்போடு இருப்பாங்க. ஸோ நம்ம இஸ்லாமியர்கள் வந்து நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு வெஸ்ட் பெங்கால் இஸ்லாமிய சகோதரர் போலவோ அல்லது இந்த ரோஹிங்கியா போலவோ இல்லை. நான் வந்து உடனே இன்னொரு மாநிலத்தை நான் அட்டாக் பண்ணுறேன்னு யாரும் நினச்சிக்க வேண்டாம். இட்ஸ் எ ட்ரூத். அதனால் இந்த யூசிசி வந்தால் ஒரு பெரிய மாற்றம் இருக்காது தான் நான் நினைக்கிறேன். அப்போ ஆண்களுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் வரும். கரெக்ட் இல்லைங்களா? ஆண்கள் அதாவது சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அதை வந்து எதிர்க்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க ஓன் டாட்டர்ஸே இருப்பாங்க. கரெக்ட் இல்லையா? கரெக்ட் வரும். அப்போ அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது நல்லா தானே இருக்கும். நான் வந்து ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் எதுக்க போகும்போது அவர் ஒரு ஆள்கிட்ட பேசியிருந்தார், ரொம்ப சந்தோஷப்பட்டார். என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகுது, அது ஒமானுக்குன்னு பார்த்தா இத்தினோண்டு பொண்ணு அப்படியே ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் காசு வாங்கி ஒமானுக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அது மாதிரி நான் பார்த்ததே இல்லை. 90% அது மாதிரி இருக்கவும் இருக்காது. பட் நீங்கள் சொன்ன போல் ஆண்களை வந்து எதிர்க்க மாட்டாங்க, அவ்வளோதான் சொல்லுங்கள். எதிர்க்க முடியாது இல்லை, ஓப்பனாக வந்துட்டு இந்த ரீசன் சொல்லி எதிர்க்க முடியுமாங்க சார்? அது ஆணாதிக்கத்தை வந்து தெரிவிக்கிற போல இருக்கும். ஓகே. ஸோ இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆன மாதிரி தான் இருக்குது. வெரி குட். ஃபேக்டாக தான் நம்ம பேசுகிறோம். ஓகே, அப்படி ஒரு நிலைமை வரும்போது இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அப்போ ஒட்டுமொத்தமாக பிஜேபி பக்கம் சாயறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றீங்க சப்போர்ட். இதுக்கு மெயின் காரணம் கர்த்தா, நீங்கள் சொல்கிறது கரெக்ட், பிஜேபி பக்கம் வரலாம். அதுக்கு மெயின் காரணம் கர்த்தா வந்து அம்பேத்கர் ஐயா. அதாவது பெண்களும் ஆண்களும் எல்லா இடத்துலையும் ஒன்றா இருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த சமுதாயத்து உரிமையே இல்லைன்னு ஆணாதிக்கத்தை ரொம்ப எடுத்துட்டார். தேன் வேறு யாருமே ஒவ்வொருத்தரும் எம்எல்ஏ கார்பரேஷன் கவுன்சில் அடித்து கொண்டுக்கிறாங்க. இவர் வந்து சென்ட்ரல் கேபினட் லா மினிஸ்டராக இருந்தவர். அவர் கொண்டு வந்த ஒரு மசோதை வந்து ஒழுங்காக எல்லோரும் எடுத்துக்கல. அது எந்த மசோதை கொடுத்தா ஹிந்துவில் வந்து ஹிந்து ஆக்டில் வந்து பெண்களுக்கு வந்து சம உரிமை கொண்டு வந்து அதை வந்து நேரு முதற்கொண்டு எல்லோரும் அதை எதிர்த்து அதை அமுக்குனாங்க. இப்பேற்பட்ட ஒரு கேபினட்டோடு நான் இருக்கக்கூடாதுன்னு போன அம்பேத்கர் ஐயாவுக்கு ஒரு விளக்கு வச்சு கும்பிடுற அளவுக்கு இப்போ பெண்களுக்கு இப்போ சம உரிமை கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். கிரேட் சார், சூப்பர். தமிழ்நாட்டில் ஒரு கொஷனோட ஆரம்பித்தோம், அப்படியே போயிட்டு யூசிசியில் ஆரம்பித்து நீங்கள் சரியான விளக்கங்களும் கொடுத்துருக்குறீங்க. நன்றி.